சஹாபாக்கள் ஸலவாத்துக்களை இப்படித்தான் ஓதினார்கள் என்று சொன்னால் அதற்கு மாத்தமாக வேறு எந்த ஸலவாத்தையும் யாராவது கற்பனை செய்து உருவாக்கி இருந்தால் அந்த ஸலவாத்தை ஓதக்கூடாது. அப்படியான அந்த ஸலவாத்துகளில் இன்று பலதரப்பட்ட ஸலவாத்துகளை பார்க்கின்றோம். ஒன்று, சில அரபு வாசகங்களை ஸலவாத் என்ற பெயரிலே இயற்றியிருக்கின்றார்கள். அந்த ஸலவாத்தில் அந்த வாசகங்களிலே சில பிரார்த்தனைகள் இருப்பதை பார்க்கின்றோம். பெற்றோர்களுக்கு கேட்கின்ற துவா அதிலே உட்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். அல்லது வேறு சில பிரார்த்தனைகள் அதில் உட்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். இப்படியான வாசகங்கள் ஒருபோது ஸலவாத் என்று சொல்ல முடியாது. ஸலவாத் ஸலாத்து திப்பில் குலூப், அதாவது உள்ளங்களுக்கு மருந்தான ஒரு ஸலவாத் என்று சொல்லி ஒரு ஸலவாத்தை உண்டாக்கி வச்சுக்கிறாங்க. இது நபி அவர்களால் கற்றுத்தரப்பட்ட ஸலவாத் அல்ல, அப்படியான ஸலவாத். அதே மாதிரியாக இன்னும் ஒரு ஸலவாத்தை அவர்கள் எப்படி என்று சொன்னால் அந்த ஸலவாத்துக்கு சிறப்பு சொல்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த ஸலவாத்தை 3 முறை ஓதினால் பெற்றோர்களுக்கு கபரிலே 80 வருட காலங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். 4 முறை ஓதினால் கியாமத்தினால் வரைக்கும் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லி அந்த ஸலவாத்துக்கு சிறப்பு எழுதி இருக்கின்றார்கள். ஆனால் எந்த ஒரு ஹதீஸிலும் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி அல்லது, மக்களால் உருவாக்கப்பட்ட சில வாசகங்கள். அந்த வாசகங்களை உருவாக்கி அதற்கு இப்படி அவர்கள் சிறப்பு எழுதி வைத்திருக்கின்றார்கள். இப்படி இந்த ஸலவாத் என்ற பெயரிலே பிற்காலத்திலே நூற்றுக்கணக்கான வாசகங்கள் ஸலவாத், ஒவ்வொரு பேரிலும் ஸலவாத் 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 என்று சொல்லி அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். இதில் எந்த ஸலவாத்துக்கும் 1க்கு 10 என்ற நன்மை எழுதப்படவும் மாட்டாது. அல்லாஹ்வினால் இந்த ஸலவாத்துக்கள் ஸலவாத்தாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இதற்கு ஒருபோதும் அல்லாஹ் நன்மை எழுதவும் மாட்டான். ஏனென்றால் அல்லாஹ்விடத்திலே இபாதத்தாக அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு வணக்கமாக இந்த ஸலவாத் இருப்பதனால இந்த ஸலவாத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நமக்கு கற்றுத் தந்தார்களோ அப்படி ஓதினால் மட்டும்தான் இதை அல்லாஹ் தஆலா இபாதத்தாக ஏற்றுக்கொள்வான். இப்படியான இந்த ஸலவாத்துக்களில் இன்று மக்கள் மத்தியிலே பிரபல்யமாக இருக்கக்கூடிய ஒரு ஸலவாத்து தான் ஸலாத்து நாரியா. அதாவது உங்களுக்கு ஒரு அடிப்படையை சொல்லித் தருகின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த இந்த இபாதத்துகளை ஒரே விஷயத்தை ஒரு முறை ஓதுகின்றதை 3 முறை ஓதச் சொல்லியிருக்கின்றார்கள், 7 முறை ஓதச் சொல்லியிருக்கின்றார்கள், 10 முறை ஓதச் சொல்லியிருக்கின்றார்கள், 30 முறை ஓதச் சொல்லியிருக்கிறார்கள், 25 முறை ஓதச் சொல்லியிருக்கின்றார்கள், 33 முறை ஓதச் சொல்லியிருக்கின்றார்கள், 34 முறை ஓதச் சொல்லியிருக்கின்றார்கள், 70 முறை ஓதச் சொல்லியிருக்கின்றார்கள், 100 தடவை ஓதச் சொல்லியிருக்கின்றார்கள். ஆக கூடுதலாக அவர்கள் சொன்ன கணக்கு 100 தான். அதாவது நாம் ஓதக்கூடிய எந்த திக்ரை எடுத்துக்கொண்டாலும் 1லிருந்து தொடங்கி 3, 7, 10, 25, 33, 70, அதே போல 100, இந்த 100 தான் ஆகக்கூடியது. இந்த 100ஐ விட கூடுதலான எண்ணிக்கைகளில் எந்த ஒரு திக்ரையும் ஓதுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்ததாக ஹதீஸ்களில் காணவே முடியாது, எங்கும் காண முடியாது. இந்த அடிப்படையை நீங்கள் விளங்கி வைத்துக் கொள்ளணும். முதலாவதாக, அதாவது நாம் எதை ஓதுவதென்றாலும் இந்த அடிப்படையை விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். ஒருவர் என்ன செய்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எண்ணிக்கை இல்லாமல் தொடர்ந்து ஸலவாத் ஓதிக்கொண்டே இருக்கிறார். அது அவருக்கு அனுமதிக்கப்பட்டது, அது எண்ணிக்கை சொல்லப்பட்டதல்ல. அதே மாதிரியாக லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி ஒருவர் இங்கிருந்து கொழும்புக்கு போகும் வரைக்கும் சொல்லிக்கொண்டே போகிறார், அது அவருக்கு நன்மை ஊட்டக்கூடியது. ஆனால் நமக்கென்று சொல்லித்தரப்பட்ட திக்ர்கள் இருக்கின்றனவே, இந்த திக்ர்களில் எந்த எண்ணிக்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்தார்களோ அந்த எண்ணிக்கையை மீறி சொல்லக்கூடாது. பரதான தொழுகைக்கு பின்னால சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹ் அக்பர் 33, 99, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று சொல்லி 100ஆக பூர்த்தி செய்றோம் பாருங்க. இந்த 33 50 ஆக கூடாது, இந்த 33 50 ஆக கூடாது, இது 33 தான். ஆனா லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று திஹார்ல தொடங்கி கொழும்பு வரைக்கும் நீங்க பஸ்ல திக்ர் செஞ்சு கொண்டே போறீங்களா, அது உங்களுக்கு முடியும். அதுக்கு கணக்கு சொல்லவில்லை. எந்த திக்ருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணக்கு சொன்னார்களோ அந்த கணக்கை, அந்த எண்ணிக்கையை மீறக்கூடாது. இதே மாதிரியாக நபி அவர்களால் சொல்லிக் கொடுக்கப்படாத எந்த ஒரு எண்ணிக்கையையும் திட்டவட்டமான எண்ணிக்கையாக மக்களுக்கு அறிமுகப்படுத்துவது மிகப்பெரிய ஒரு அநியாயம், மார்க்கத்தில் அத்துமீறுகின்ற மிக மோசமான ஒரு செயல் என்பதை பார்க்கின்றோம்.
இந்த சலாத்து நாரியாவை அறிமுகப்படுத்தினவர்கள் என்ன சொல்லிவிட்டார்கள் என்றால் 4444 தடவைகள் ஓத வேண்டும் என்றுதான் அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். ஏற்கனவே நான் சொன்ன அல்லாஹ்வினாலும் அல்லாஹ்வுடைய தூதரினாலும் எங்களுக்கு வணக்கமாக்கப்பட்ட இந்த சலாத், அந்த சலவாத் இருக்கின்றதே, அந்த சலவாத்தில் எந்த ஒரு சலவாத்தை எடுத்து பாருங்கள், அந்த சலவாத்துக்கு கிடைக்கக்கூடிய பிரதிபலன் எங்கே? எல்லாம் மறுமையில் தான். துனியாவில் நீங்க இப்ராஹிமியா சலவாத் ஓதுங்கள், உங்களுக்கு வியாபாரம் விருத்தியாகும், வழக்கில் வெத்திடுவீங்க, உங்களோட பிள்ளைகளுக்கு ஜொப்பு கிடைக்கும், அது மாதிரி உங்களோட மனைவிக்கு பிள்ளை கிடைக்கும் போது லேசாக பிள்ளை கிடைக்கும் என்று சொல்லி எந்த ஒரு சலவாத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்தது கிடையாது. நபி அவர்களால் கற்றுத்தரப்பட்ட எந்த ஒரு சலவாத்திலும் துனியாவுடைய இப்படியான காரியங்கள் எதையாவது சுட்டிக்காட்டி அது உங்களுக்கு நடக்கும், அது லேசாக நடக்கும், அதுல வரக்கத்து இருக்கும், அதுல அபிவிருத்தி இருக்கும், அதுல வெற்றி இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது கிடையாது. ஆனா இதை ஓதினா துனியாவில் அல்லாஹ் சிறப்பை தருவான், அது அல்லாஹ் தனிப்பட்ட முறையில் செய்யற வேலை, நபி அவர்கள் சுட்டி காட்டினது கிடையாது. இதை ஓதினா உங்களோட மனைவிக்கு பிள்ளை பேர் லேசாகும், அல்லது உங்களுக்கு வியாபாரம் விருத்தியாகும், அல்லது உங்களோட வழக்கில் நீங்க வெத்திடுவீங்க, இப்படி குறிப்பாக எதையும் சொன்னது கிடையாது. நபி அவர்களால் கற்றுத்தரப்பட்ட எந்த ஒரு சலவாத்துக்கு இந்த சிறப்பு சொன்னது கிடையாது. ஆனா சலாத்து நாரியா ஓதுகின்றவர்கள் எல்லாம் எப்படி சிறப்பு வைத்திருக்காங்க தெரியுமா? ஒரு ஆள் ரிமாண்டில் இருக்கிறார், அவர் ரிமாண்டில் இருக்கிறவர் அவசரமாக வெளியெடுக்கணும், எந்த லோயர் போய் பேசினாலும் சரி வர மாட்டாது. அதனால இப்ப என்ன பண்றது, அவருடைய வீட்டில் ஒவ்வொரு நாளும் சலாத்து நாரியா டீம் வந்து ஓதிக்கிட்டு இருக்குது, டெய்லி ஓதுறது. எப்படி? இன்றைக்கு வழக்குக்கு போறாங்களா, காலையில வழக்குக்கு போயாச்சு, அங்க கோர்ட்ல வழக்கு நடந்து கொண்டிருக்குது, இங்க சலாத்து நாரியா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எங்க ஸ்டார்ட் பண்றது? இது வரைக்கும் வழக்கு முடிகிற வரைக்கும் ஓதிக்கிட்டே இருப்பாங்க. 4444 தடவை இதை ஓதினா ரிமாண்ட் இருக்கிற வெளியே வந்துடுவார். காணி வழக்கு, காணி வழக்குல இவன் பக்கம் அநியாயம் இருக்கும், அடுத்தவன் காணியா இவன் பிடிச்சிருப்பான், இவன் வேலையை பிடுங்கி அடுத்தவன காணிகளுக்கு நாட்டி இருப்பான், ஆனா இவன் சலாத்து நிறைய ஓதுவான். எதுக்கு? அவன் காணியை பிடிக்க இவன் சலாத்து நிறைய ஓதுவான். இந்த சலாத்து நிறைய டீம் எங்க ஓதுது? கோர்ட்ல வழக்குல தீர்ப்பு கிடைக்கிற வரைக்கும் ஓதுறாங்க. இன்றைக்கு தான் 29-30 தான் வழக்கா, 30 காலையில வழக்கு பேசாங்க, கோர்ட்டுக்கு போயிட்டாங்களா, இங்க சலாத்து நிறைய ஓதுறது. எதுக்கு? அங்க தீர்ப்பு வரும் வரைக்கும் ஓதுறது. இந்த முறை தவணை போச்சா, சரி இந்த முறை என்ன சொல்றது, ஹஜரத் என்ன சொல்வார், சரி பரவாயில்ல இந்த முறை நடக்கலையா, அடுத்த முறை நடக்கும், அடுத்த கேஸுக்கு ஓதுவோம் என்று சொல்லி இவர் அப்பாயின்மெண்ட் போட்டே போயிடுவார். அப்ப அங்க தவணையில அடுத்த தவணை எத்தனை மாசத்துக்கு பிறகு அங்க சொல்றதுக்கு முன்னாலேயே இவர் தவணை ஓட்டுவார், அடுத்த கேஸுக்கு திருப்பி ஓதுவோன்னு போயிடுவார். அப்போ இந்த சலாத்து நாரியா என்பதை ஒன்று மனைவி ஹாஸ்பிட்டல்ல பிள்ளை கடைக்கு இருக்கிறாவா, பிரசவத்துக்கு இருக்கிறாவா, அவக்கு சலாத்து நாரியா, பிள்ளை எக்ஸாம் எழுதி கொண்டிருக்குதா, அதுக்கு சலாத்து நாரியா, வியாபாரத்துல தோத்து போயிருக்கிறானா, மறுபடியும் வியாபாரத்தில் இவனுக்கு முன்னேற்றம் வர வேண்டுமா, இதற்கு சலாத்து நாரியா, வழக்கு நடக்குதா, அதுல வெற்றி வேணுமா, இதற்கு சலாத்து நாரியா. எதை எடுத்து பாருங்க, இந்த சலாத்து நாரியா ஓதுற யாராவது நான் நரகத்துக்கு போகாமல் இருக்க வேண்டும், எனக்கு சுவர்க்கம் கிடைக்க வேண்டும் என்று எவராவது சலாத்து நாரியா ஓதுறார்களா என்று கேட்டு பாருங்கள், எங்க கிடையாது. மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ் விசாரணை நடத்தும் போது என்னுடைய விசாரணை இலகுவாக இருக்க வேண்டும் என்று நியத் வைத்து யாராவது சலாத்து நாரியா ஓதுகிறார்கள் என்று கேட்டு பாருங்கள், கிடையாது, யாருமே ஓத மாட்டார்கள். மறுமையோடு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு காரியத்துக்காகவும் யாருமே சலாத்து நாரியா ஓத மாட்டார்கள். சலாத்து நாரியா ஓதுகின்றவர்கள் எல்லாம் துனியாவுடைய பயன்பாடுகளை கருத்தில் கொண்டுதான் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஒருபோதும் நாம் மறந்துவிட முடியாது, மறுக்கவும் முடியாது. இதே நிலைமையிலே இந்த சலாத்து நாரியாவுக்கு 4444 என்று எண்ணிக்கை போட்டார்களே, யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தார்கள் இவர்களுக்கு? இந்த எண்ணிக்கை போடுவதற்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தவர்கள் யார்? ஏற்கனவே நான் உங்களுக்கு அடிப்படையை சொன்னேன், அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு காட்டி தந்த எண்ணிக்கை ஆக கூடினது 100 தான். 100க்கு மேல நமக்கு எண்ணிக்கை காட்டி தந்தது கிடையாது. இந்த 4444 எண்ணிக்கையை இந்த சமூகத்துக்கு அறிமுகப்படுத்தின ஆட்கள் யார்? இப்படி ஒரு உறுதிமொழி சொன்னவர் யார்? கிடையாது. அதே நேரத்தில் இன்னும் ஒரு செய்தியை பார்ப்போம். இந்த சலாத்து நாரியா இருக்கின்றது அல்லவா, இந்த சலாத்து நாரியாவை
உருவாக்கியவர் யார், இந்த வாசகத்தை உருவாக்கியவர் யார் என்று கேட்டா அதுக்கு எந்த விவரமும் கிடையாது, யாராலையும் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு சமுதாயத்துக்குள்ளே புகுத்தப்பட்ட, மக்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதித்து வைக்கப்பட்ட ஒரு நச்சு கருத்தாகத்தான் இந்த ஸலாத்து நாரியா இருப்பதை பார்க்கின்றோம். இப்போ உதாரணமாக நான் இப்போ உங்களுக்கு இப்ராஹிமியா ஸலவாத்தை நான் ஓதிட்டேன். என்னுடைய பயான்ட முடிவில் நீங்க கேட்குறீங்க, இந்த இப்ராஹிமியா ஸலவாத் ஓதுனீங்களே, நாம் எல்லாம் தொழுகையில் ஓதுறோமே, இந்த ஸலவாத்து நீங்க எங்கு இருப்பதாக நீங்க சொல்றீங்க, இதுக்கு என்ன ஆதாரம், எந்த எந்த ஹதீஸ் நூல் இது பதிவாக இருக்கின்றது என்று ஒரு ஆள் கேள்வி கேட்டான்னு வைங்க, மல்ல மல்ல மலன்னு சொல்லிடலாம். நீங்க புகாரி எடுங்க, தொழுகையுடைய பாடத்தை பாருங்க, அதுல வருகின்றது. ஸலவாத்துடைய பாடத்தை பாருங்க, அதுல வருகின்றது. முஸ்லிம்ல பாருங்க, அதுல வருகின்றது. நசாயில பாருங்க, அதுல வருகின்றது. அபூதாவுதுல பாருங்க, இப்னு மாஜால பாருங்க, இந்த அபூதாவுதுல பாருங்க, அஹ்மதுல பாருங்க, தாரமியில பாருங்க, தைலமியில பாருங்க, எந்த கிதாபே மல்ல 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 மல்லன்னு சொல்லிட்டு போயிடலாம். இப்ராஹிமியா ஸலவாத்துக்கு ஆதாரம் வேணுமா, சொல்லிட்டே போயிடலாம். அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் அலா நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லிம் வேணுமா, இந்த அந்த ஹதீஸ் நூல்களை சொல்லிக்கிட்டே போயிடலாம். நாம ஓதுற ஸலவாத் ஒவ்வொன்றுக்கும் இன்னென்ன நூல்களில் இடம் பெற்றிருக்கின்றது சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனா ஸலாத்து நாரியா ஓதுகின்ற இந்த மௌலைமார்கள்ட்ட போய் இந்த ஸலாத்து நாரியா எந்த ஹதீஸ் நூலில் இடம் பெற்றிருக்கின்ற என்று கேளுங்கள், வாயடைத்து போவார்கள். பேசுவதற்கு பதில் இல்லாமல் வாயடைத்து போவார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அந்த நம்ரூத் அரசனுக்கும் இடையிலே நடந்த அந்த அந்த மோதலிலே நம்ரூதுடைய வாயடைத்து போனது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்ரூதுக்கு சொல்றாங்க, அல்லாஹ் தான் வானங்களையும் பூமியையும் படைத்தான். அதாவது சூரியனை கிழக்கிலே உதித்து மேற்கிலே உதய செய்யக்கூடியவன் அல்லாஹ்வாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய சக்தியை சொல்லிக்கிட்டு போறாங்க. அப்படி சொல்லிக்கிட்டு போகும்போது அப்போ இவன் சொல்றான், நம்ரூத் சொல்றான், அல்லாஹ் தான், நீர் சொல்லக்கூடிய உம்முடைய அல்லாஹ் தான் மரணிக்கவும் செய்கின்றான் உயிராக்கவும் செய்கின்றானா, அது என்னாலே முடியும் என்று சொன்ன உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நீ மௌத்தாக்கி காட்டு ஹயாத்தாக்கி காட்டு என்றெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லவில்லை. என்ன சொன்னாங்க தெரியுமா, வானம் பூமி எல்லாம் உன்னுடைய அதிகாரத்தில் இருக்கின்றது, பரவாயில்லை. இன்னைக்கு காலையில சூரியன் கிழக்கில் உதித்தது, மேற்கில் மறைகிறது. நாளைக்கு இதே சூரியனை மேற்கிலே உதிக்க செய்து கிழக்கிலே மறைய செய்து காட்டு பார்க்கலாம். ஒரு கேள்வி கேட்கிறார்கள். அல்லாஹ் என்ன சொல்றான், ஃபபுஹிதல்லதி கஃபர், அல்லாஹ்வுடைய அந்த சக்தியையும் ஆற்றலையும் அந்த நபிக்கு முன்னால யார் நிராகரித்தானோ அவனுடைய வாய் அடைத்து போனது. அல்லாஹ் சொல்றான், அவனுடைய வாய் அடைத்து போனது, பேச முடியாமல் ஆகிவிட்டான். இதே மாதிரியாக இந்த ஸலாத்து நாரியா ஓதுற ஹஸ்ரத் மாட்ட போய் கேளுங்க, இந்த ஸலாத்து நாரியா எந்த கிதாபில் இருக்குது காட்டுங்களேன். புகாரில் இருக்கின்றதா, முஸ்லிமில் இருக்கின்றதா, அபூதாவுதில் இருக்கின்றதா, நசாயில் இருக்கின்றதா, இப்னு மாஜாவில் இருக்கின்றதா, எந்த கிதாபு காட்டுங்களேன். வாய் அடைச்சி போகும், பேசுறதுக்கு பதில் கிடையாது. இதுவரைக்கும் நான் உங்களுக்கு ஸலாத்து நாரியா என்ற ஒன்றை 4444 தடவை இவர்கள் ஓதுகிறார்கள், இதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது என்ற செய்திகளை உங்களுக்கு சொல்லி காட்டினேன். அது மாத்திரமல்ல, ஸலவாத்துக்கு ஒரு அடிப்படை இருக்கின்றது. இதோட இபாதத்து அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி கற்றுத்தந்தார்களோ அப்படியே ஓதினால் மட்டும்தான் அல்லாஹ் இதற்கு நன்மை எழுதுவான். அதற்கு மாற்றமாக மக்களால் உருவாக்கப்பட்ட வாசகங்களை ஓதினால் ஒருபோது அல்லாஹ் நன்மையை எழுத மாட்டான்.